ராமநாடா ராமநாடா சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி பெற்றெடுத்த சேதுபதி தேவர் பெற்ற செல்ல முகவில்லச்சாமி வாரிணைய 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 சேதுபதி தேவர் பெற்ற சேதுபதி தேவர் பெற்ற செல்ல மகள் வெள்ளச்சாமி நான் வாரணையா 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 நாட்டத்துல சிறந்தவனா ஆட்டத்துல சிறந்தவனா வேட்டையில வீரனடா திக்கு திக்கள்ளர் முகமிழச்சாமி சபைவாதம் அணிந்து சபத நிலை வாரிணைய 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 ஆட்டத்தில் சிறந்தவனா ஆட்டத்தில் சிறந்தவனால் வேட்டையிலை வீரனையா தெக்கி தீர்கல்லர் மகள் நான் சபை வாட வாரணையா வாரணையா வடக்கு வாசலிலே காட்சி தருவா விளக்குதிர ஏறி திரி வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளக்கூர மேல ஏறி வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளக்கூர மேல ஏறி வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளக்கூர மேல ஏறி வருவா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தர வேண்டுமா வடக்கு வாசலிலே காட்சி தருவா விளக்குதிர ஏறி திரி வருவா வடக்கு வாசலில காட்சி தருவா வெள்ளக்கூர மேல ஏறி வருவா வேண்டுவோர்க்கு வேண்டுவாரம் இவர் தருவான் வேண்டுவோர்க்கு வேண்டுவாரம் இவர் தருவான் திருவேற்காட்டு கருமாறி காத்து தருவான் காட்டு கருமாறி காட்சி தருவா அம்மா அம்மா கருமாரி அம்மா அருள் தரணும் திரி சூரியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருள் தர வேண்டுமா வடக்கு வாசலிலே காட்சி தருவா விளக்குதிர ஏறி திரி வருவா ஆட்டமாடி வந்திடுவாய் வேற்காடு கருமாரியம்மா காட்டு கருமாரியம்மா ஆபத்திலே துணை ஊறிவன் அங்கார திரிசூடியம்மா நாயகி மாரியம்மா இவன் நாகமாகவே மாறிடுவா நம்பினாக்கி துணை ஊறிவன் நெழிவழியை தந்திடுவா வடக்கு வாசலில காட்சி தருவா குதிரை ஏறி நிலி வருவா அகில உலகையும் ஆள்பவரே மிகுந்த காளி அகில உலகம் வாழ்பவளே ஆகவே திருமாரியம்மா கருணை உள்ளம் கொண்டேங்கள் அருளை மாறி தாய் புன்னகையை கண்டாலே நீங்கள் தோழி புன்னகையை கண்ட எங்கள் பொண்ணு எங்கள் கோடி பூவாடக்காரியம்மா வர வேண்டும் நீ காரியம்மா வர வேண்டும் விழா போல புண்ண வேண்டுகின்ற பக்தர் கொள்ளகாரம் வெள்ளி செவ்வாய் எல்லாம் விளக்கோலம் பொண்ணு வேண்டுகின்ற பக்தருக்கு நல்ல காலம் ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா அம்மா அது உனக்கு பெருநாளா ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா அம்மா அது உனக்கு பெருநாளா சிறப்பு சிலையிலே காத்திருவா சிங்கத்தின் மீது ஏறி மணி வருவார் சடக்கு வாசலிலே காத்திருவா விளக்குதிரை ஏறி நீலி வருவார்
பைப்பில் இங்கு ஊருக்கு போய் வெளிச்சம் நடிக்கும் வேங்கை கருப்பை அவர்களுக்கு ஊர் சிறப்பாக பொன்னாடை பற்றி வருகிறார்கள். முன்னாடி வைத்து எங்களை கௌரவப்படுத்தி வரவேற்பு கொடுத்த அன்பு ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் இந்த நாடகத்தினை பெரும்பாடுபட்டு ஏற்பாடு செய்து கொடுத்த குடும்பத்தினர்களுக்கும் என்னுடைய சார்பாக எங்களது கலைப்பணியாளர்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நாங்கள் பெரிய பிரச்சனை வெள்ளைச்சாமியாக நடிக்கும் விபி கருப்பையா அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை நிமித்துக்கு வரவேற்பு கொடுத்து எங்களை கௌரவப்படுத்திய அன்பு நண்பர்களுக்கும் ஆரோக்கிய சகோதர நெஞ்சங்களுக்கும் என்னுடைய சார்பாக எங்களது கலைப்பணியாளர் சார்பாக நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். மாட்டுது அறிவிட்ட முட்டாப்பேல நான் கூட நினைச்சு பார்த்தேன். ஏன்னா புதுமையான ஒரு நாடகம் என்னங்க நான் சொல்லுங்க நேத்து நிகழ்ச்சி, முந்தைய தின நிகழ்ச்சி, நாளைக்கு நிகழ்ச்சி, வரிசையா நாடகம் இருக்குதே. ஆமா எல்லாம் தூங்கியிருப்பாங்க வீட்டுல. நம்ம வீட்டுல இன்னைக்கு படுகலாம் தான் ஆட போறோம்னு நினைச்சேன். ஆமா ஆனா அருமையான கூட்டம். ஆமா நடத்துறது ஒரு பொதுமக்களா இருந்தாலும் ஆமா இங்க இருக்கிற கூட்டம் விடுகிற வரைக்கும் எப்படி இருந்துருச்சுன்னா சரி ஆட்டம் குறையாது. ஏன்னா ஒரு கதை என்பது ஆரம்பத்துல இருந்து கதையை கவனிச்சு பார்க்கணும். சரி இடநெட்ல இருந்து உட்காந்த கதை தெரியுமா? தெரியாது. அதனால ஆமா இந்த ஒரு மேடைக்கு இது புதுமையான ஒரு நாடகம் என்றால் நம்மளை போன்ற ஒரு மனிதனாக பிறந்தவங்க இந்த கலியுகத்தில் தெய்வம் என்று நிலைமாற்றப்பட்டவங்க. சரி மதுரை பாண்டிமுனிக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய ஆமா அந்த வெள்ளையமல வெள்ளச்சாவையும் மதுரை பாண்டிமுனிக்கும் என்ன ஒரு சம்பந்தம்? ஆமா என்னங்க கதை இருந்து கவனிச்சா தானே தெரியும். ஆமா அப்படிங்கிற வேலையில சரி இங்கே முன்னாடி இருந்த கூட்டத்தை காணா தம்பி டீ சாப்பிட போயிருக்காங்க. இங்கேயா வருவாங்க வந்துருமில்ல வருவாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கிறேன். சரி இடநெட்டில் யாரு படுத்திருந்தாலும் எழுப்பி விடுங்கம்மா. திடீர்னு இடநெட்டில் சாமி எழுப்போம். அழைக்கிற நேரத்தில் சாமி வந்து கை காலில் போட்டு மிதிச்சிருவாங்க. ஊர் பொதுமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். ஆமாண்ணே எதை சொல்லிருங்க. இவர் தான் கருப்பையாங்கிற ஒரு இவர் தான் கருப்பையா. ஆனால் எந்திரிச்சு உட்காருங்க. அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க. என்ன விளம்பரமா? ஏதோ பூதி ஒன்று தெரியுது. இல்லைடா புறப்படுவோம் கதைக்கு. ஆமா நமது மண்ணுலக விட்டு விண்ணுலகம் சென்ற அருமை புரட்சி போராளர் தென் தேசத்தில் பிறந்து மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்த மாபெரும் புரட்சி தலைவர் ஐயா முத்துராமலிங்க தேவரையாருடைய நினைவு பாடலாக மயில தென்பாண்டி கோவிலில தெய்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா. அவர் செல்லமாக வளர்ந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா. தென்மதுரச்சி மகிழ தென்பாண்டி கோவிலில தென்மதுரச்சி மகிழ தென்பாண்டி கோவிலில தெய்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா. அங்க செல்லமாக பிறந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா. தென்பாண்டி சீமையிலே தென்பாண்டி நாட்டினிலே செல்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம். அவர் செல்வமாக பிறந்தவரா இந்த தேவர் முத்துராமலிங்கம். தென்பாண்டி சீமையிலே
மாபெரும் புரட்சியரா தென்மதுரட்சி மகிழே தென்பாண்டி கோவிலே தெய்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா செல்வமகன் மண்ணாச்சி வேலையிலே மாணிக்கம வாழ்ந்தவரா மண்ணோடு சீமையிலே மாவீரன் வாழ்ந்தவரோ மன்னராட்சி சீமையிலே மாணிக்கம் வாழ்ந்தவரா மக்கள் மனம் அறியாத நம்ம குல தெய்வம் ஐயா அவர் மன்னர் குல தெரியாத நம்ம குல தெய்வம் ஐயா தென்மதுரை சீமையிலே தென்மதுரை வாழ்ந்தவரா தேவர் முத்துராமலிங்கோ அவர் தென்னாட்டு சிங்கமையா தேவர் முத்துராமலிங்கோ அவர் தென்னாட்டு சிங்கமையா வீரமாக பிறந்தவரா விஜயத்தில் ஆண்டவரா வீரமாக பிறந்தவரோ விஜயத்தில் வாழ்ந்தவரோ வீரமாக பிறந்தவரா விஜயத்தில் ஆண்டவரா விண்ணுலகம் விட்டு சென்ற மண்ணுலகம் தங்கம் ஐயா அவர் விண்ணுலகம் விட்டு சென்ற நம்ம மண்ணுலக தெய்வம் ஐயா தென்மதுரட்சி மகிழே தென்பாண்டி கோவிலிலே தெய்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா அவர் தெய்வமாக பிறந்தவரா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா நம்ம தேவர் முத்துராமலிங்கம்மா அன்பு சார்ந்த பெரியவர்களே அருமை தாய்மார்களே அன்பு உள்ளங்களே சரிங்கண்ணே இந்த ஒரு நாடகத்தினை கண்டுகளிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நாடக கலை ரசிகர் அன்பு உள்ளங்களே உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அடியின் வெள்ளைச்சாமியனுடைய முடி சாய்ந்த வணக்கம் 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 சரஸ்வதி வீரன் முனீஸ்வரி மருமகள் அமரன் 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 மாறன் அருமை அன்பு உள்ளம் குடும்பத்தினர்கள் சார்பாக 500 செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி எங்களுக்கு பெருமை சேர்த்த அன்பு குடும்பத்தார்கள் அமரன் மாறன் அருமை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கடந்த வணக்கம். இவரை சேர்ந்த அருமையப்பா இருளாண்டி ஐயா அவர்கள் குடும்பத்தின் சார்பாகவும் இந்த ஒரு பாடலுக்காக அன்பளிப்பு வாரி வழங்கி பெருமை சேர்த்த அன்பு ஐயா அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். அப்படி இருக்கிற வேலையில சரி நம்ம கதைக்கு போகலாமா? ஆமா. முந்தி பிறந்த துந்தி கணபதியை வணங்க வேண்டும். ஆமா. ஏனென்றா நம்ம தமிழுடைய பின்னுரைக்கு ஒரு பண்பாடு. ஆமா. பின்பற்றி வணங்கக்கூடிய ஒரு பண்பாடு என்னன்னா எந்த ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முன்பதாகவும் ஆமா பிள்ளையார் சொல்லி ஓடுவோம். ஆமா. அப்படி சொல்லி ஓடணும்னா அருமையான முறையில ஒளியமைப்பு போட்டிருக்கிறாங்க. ஆமா ஆமா. ஏன்னா நம்மளை போன்ற ஒரு கலைஞர்களுக்கு உயிர் மூச்சாக இருந்து ஒழிக்கக்கூடியது ஒளியமைப்பு. அது சரியில்லைன்னா அதிக பேர் வாங்க முடியாது. ஆமா ஆமா. என்ன சொல்றீங்க? முடியாது. நமக்கு விடுகிற வரைக்கும் உயிர் அவர் கையில கொடுத்துருக்கு. ஆமா. இப்படியே கொண்டு போய் வீடு சேர்க்கறது உங்க கையில தான் இருக்குது. கண்டிப்பாக கேப்பு கிடைக்கிற நேரத்துல ஒரு பாட்டு போட்டுருவோம். கண்டிப்பாக போலாமனே. முதல்ல பிள்ளையார் சொல்லி போடுவோம். முதல்ல கோடி தேவர்களே பிள்ளையார் வெட்டி உதிக்க விநாயகா உடன்குடியில் வாழ்ந்து வரும் என்னாய முத்தாரம்மா எனக்கு வாட்டெடுத்து தரும்
செந்த கேட்டா ஊரு அடி மாமனுக்கு ஆசை பத்திருமா நம்ம வாக்கப்பட்டு உச்சேரமுன்னா வேகம் வந்துடுமா வாக்குவத்தில் மாத்தவே பார்வதியை பார்க்கவே அடி ஆக்கச்சவக்க போறோம் நாடுகளமா வாக்க அது ஏற்றுக்குள்ளே உனக்கு சம்மதமா கூட வந்தா ஊரு வந்துக்குமா மாடனுக்கு ஆசை வந்துடுமா ஆசேரு பண்ணே போக வந்துடுமா வாக்குவத்தில் மாத்தவே பார்வதியை பார்க்கவே ஆக்கச்சவக்க போறோம் நாடுகளமா வாக்கணும் சேட்டா உரையில உனக்கு மாடு இழைச்சாலும் கும்பளைக்காருன்னு சொல்லுவாங்க. ஆமா வயசான காலத்துல இப்படி ராசிக்கிறீ
நாளைக்கு தான் பால்வாடி வராப்புல. நாளைக்கா? முட்டை வைக்கிறதுக்கு. பேரனுக்கா? பாடும் கண்டிப்பாக பாடுவோம்னே. கதைக்கு என்ன போகணும், ஏன்னா நம்ம கொண்டு வந்த நேரம் கரெக்டாக கொண்டு போகணும். கதைக்கு நேரத்துக்கு சாமி இழைக்கணும். இந்த நாடகத்தில் முக்கியமான காட்சி என்னென்னா சாமி இழைக்கிற காட்சி. பாடுவோம் கண்டிப்பாக பாடுறேன். இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் நான் கண்டிப்பாக பாட்டு பாடுறேன். சரி நண்பா, உங்களுக்காகத்தானே உங்கள் ஊருக்கே வந்திருக்கிறோம். ஆமாம், உங்களுக்காகத்தான் நாங்கள். ஆமாம் ஆமாம், நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு எங்களுக்கு வேலை இல்லை. ஆமாம், சரி உடனே வீட்டில் தூங்கி இருப்போம். என்னய்யா? ஆமாம், அப்படி இருக்கிற வேலைகள என்னங்க சொல்லுங்க. தாயை மதிக்கணும். ஆமாம், தகப்பன் சொல்ல கேட்கணும். சரி, கேட்கணுமா இல்லையா? அதுவும் இன்னைக்கு இருக்கிற காலத்தில் சொல்லவே வேணாம். யாரு பொதுவாக சொல்கிறையா? சரி சரி. ஐயப்பனை கண்டாலே எதிரியை பார்க்கணும் பார்க்கறது. ஐயப்பனை கண்டா எதிரியை பார்க்கறது. நேற்று 800 ரூபாய்க்கு சித்தியாச்சுட்டேன். ஆமாம், அப்புறம் சொல்கிற நீனு அது போல இருக்கிற வேலைகளை. ஏன்னா இன்னைக்கு தெரியாத கஷ்டம் எல்லாம் நாளைக்கு ஐயப்பன் நமக்கு இல்லைன்ற ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு திருமணம் முடிஞ்சு கல்யாண காட்சி நடந்து புள்ள கூட்டி பிறந்திருக்கு உங்களுக்கு. ஆமாம், பொதுவாக சொல்கிறேங்க. சரி சரி. அந்த பிள்ளைகளை வளர்த்து பார்க்கையில தான் ஐயப்பன் பட்ட அருமகருவன தெரியும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதுக்காகத்தான் இன்னையில இருந்து தாய் தந்தையை மதிக்கணும். ஆமாம், தகப்பன் சொல்லிக்கிறேங்க. கதைக்கு போகணுமா இல்லையா? ஆமாம், சுருக்கணும். ஹலோ 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 ஹலோ. அம்மா 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 மாசம் என்ன சுமந்து பெற்றி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் வாழாதந்து புத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் பாழாதந்து புத்தி வளர்ந்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் பாழா தந்து புத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா இரும்பு அண்டாம துசுதும்பு சேராம இரும்பு அண்டாம துசுதும்பு சேராம துப்புள் கூடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலஞ்சோறு முட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னால தெய்வமெல்லாம் சும்மா தியாகத்துக்கு முன்னால தெய்வமெல்லாம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா காட்டி வரல கொடுச்சு ஆக்கஞ்சா சொல்லி கொடுத்த நாடும் கூட கொடுத்து சொல்லி கொடுத்த காட்டி வரல கொடுத்து ஆக்கஞ்சா சொல்லி கொடுத்த அந்நாடும் கூட கொடுத்து வங்கி கொடுத்த கடல் வெட்டி நடவோ நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சில துண்ணு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காடல் அங்கமே பதறி நிற்ப அம்மா கொஞ்ச நேரம் காடல் அங்கமே பதறி நிற்ப வந்து நாம் படுத்தா கசாய
சாராயத்தை குடிக்க வைப்ப எம்புள்ள கலெக்டர்னு 8 ஊரு சொல்லி வச்ச தாடிய வித்து கூட தாயை என்ன படிக்க வச்ச உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநூறு சும்மா உன்னப்பட வார்த்தை இல்ல அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னால திருநீரு சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா மாசத்துக்கு முன்னால இல்லாது சும்மா எல்லாம் பாலா தந்து ஒட்டி வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா அன்புக்கு முன்னால அத்தனையும் சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமடமாக்கப்பட்ட கோபுரமான அவசர கொடுமையும் தாங்கிக்கிட்ட குடிகாரப்பனுக்கு அடிமடவாக்கப்பட்ட கோபுரமன் ஆண்டேஸ்வர கொடுமைய தாங்கி புட்ட குடிகார அப்பனுக்கு அடிமடமாக்கப்பட்ட கோபுரமான அவசர அத்தனையும் தாங்கிக்கிட்ட பட்டதும் போதும் முன்னா பாதையில உசுர விட்ட அம்மா பட்டதும் போதும் பாதியிலே உசுரவிட்ட பட்டி தொற்று கட்டின உனக்கு பச்சை முங்கி விட்ட விட்ட ஆறாறு பாடின வாய்க்கு அரிசி போட வச்சு புட்ட படிக்கூடத்தை சுமந்து என்ன கூட உடைக்க வச்சு புட்ட உன்னப்பாட வார்த்தை இல்ல அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா உன்னப்பாட வார்த்தை இல்ல அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னால இல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் பாராதந்து ஒத்தி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆரி ஆரி ஆராரு ஆரி ஆரி ஆராரு ஆரி ஆரி ஆராரு ஆரி ஆரி ஆராரு மதுரை ஜில்லா புத்தக்கடை அருகிருக்கும் ஜக்கம்பட்டி சரி ஜக்கம்பட்டி அருகில் இருக்கும் சிட்டாமட்டி என்பது எனது ஊராக அப்படி சிட்டாமட்டி ஊரில் சரி சேதுபதி தேவனுக்கும் சரி செம்பாகி அம்மாளுக்கும் ஒரு கள்ளர் குடியில் பிறந்து கள்ளர் குடியில் வளர்ந்து வந்த அந்த கலற்ற மகம் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பதோ எனது பெயராக உங்க பேரு அந்தாங்க இந்த வெள்ளச்சாமியோ தன் 5 வயது அறியாத பருவத்திற்கு வேலையில என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் ஆடுபடியாட்டம் சிலம்பாட்டம் கோலாட்டம் கும்மையாட்டம் என்று சொல்லக்கூடிய சரி இந்த 62 ஆட்டக்கலை நிகழ்ச்சிகளும் எங்கெங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று அதை சிறப்பாக ஆடக்கூடியவர் சரி அதுபோன்று தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமருக்கு உறங்காமட்டியிலே மஞ்சு விரட்டு நடைபெறுவது அப்ப விளக்கங்க அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய நண்பர் முத்துராஜா இருவரும் ஆடுபடிக்க செல்வது வழக்கம் சரி சரி அதே போல ஒரு நாள் தை மாதம் 3ஆம் தேதி என் வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாளை விழா கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது மிக பிரம்மாண்டமா ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார் அன்னைக்கு பாத்தீங்க அப்ப எங்க போனோம் தெரியுமா எங்க நம்ம எல்லாம் காலை பொழுதுல எங்க போவோம் தம்பி நாங்கெல்லாம் காலைல எந்திரிச்சு டீ கடைக்கு போவோம் டீ குடிப்போம் ஆனா எப்ப இருக்கிறானே குடியாரப்பைய யாரு எப்பங்க உங்க சேதுபதி பொழுது விடிஞ்சா போதும் சரி எங்கனா கஞ்சா வைப்பாங்க எந்த இடத்துல கள்ளு சாராய வைப்பாங்கன்னு சரி எந்நேரம் குடி போதிலே இருக்கிற ஒரு ஆளு அப்ப மோசமான குடியாரன் அப்படி இந்த குடியாரனுக்கு பிறந்த பையன் நான் எப்படி இருக்கணும் நல்ல மனுஷையா நல்ல மனுஷனா இருக்கு சத்தியமா சொல்றேன் குடிக்கிற வேலை பக்கத்தோட போய் நிக்கிறது இல்ல ஏன் என்ன விஷயம் அந்த வாடை வந்தா எனக்கு யாவும் வந்துருயா
இந்த வாடை வந்தா சரி ஆகாது. அப்படி பொழுது விடிஞ்சதும் சரி இந்த கஞ்சா கள்ளு சாராயம் எல்லாம் கலந்து குடிச்சிட்டு ஆமா அந்த மந்து விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க. சரி வீட்டை விட்டு புறப்படும் நேரத்துல யாத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுக்கிறாய் அப்பனை. சரி எல்லாம் மனுஷனாடா யாரு உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா? கூப்பிட்டு வந்தேன்ல ஒண்ணும் இல்லையா? எப்பன் சேதுவதியை கேட்கிறாயா? சரி ஐயா நம்ம மகனுக்கு 5 வயசு அறியாத பெருமை சிறுபைய சரி அதை விட இன்னைக்கு தாய் அவனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடணும். ஆமா அதை இருந்து நீ பாக்குறத விட்டுட்டு மாடு பிடிக்க போறீங்க. சரி போற இடத்துல மாடு முட்டி வரவனை செத்து போயிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைய வளர்க்க யாரு இருக்கா? என்னைக்கு என் பேச்ச கேட்க மாட்டேங்கிற? சரி இன்னைக்காவது நான் சொல்வதை கேலி காரணம் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்தாங்க. கேட்டானா அப்பே கேட்கல அப்பன் போட்ட ஓதைக்கு நீ என்னடி சொல்றது? சரி நானடி அதை கேட்கறது. நான் மாடு பிடிக்க தாண்டி போவனே இவன் சொல்ல. சரி சரி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்து சரி அடிதடி சண்டை நடக்குதுங்க. அப்புறம் அடிச்சு உருடுறாங்க. நான் என்ன ஒண்ணுமே என்ன பண்ணுவ? சின்ன 5 வயசு பையன். நானும் கூட்டத்துல நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ ஆனா அப்ப என்னையா பண்ண முடியும்? ஆமா ஆமா அப்ப கோழியா இருந்தா ஆனா யாத்தா ஒரு வார்த்தை சொன்னா. சரி என் பேச்சை மீறி போகாதே, என் பேச்சை மீறிட்டு நீ மாடு பிடிக்க போகாதே. சரி டேய் அட குடியாரப்பல அதையும் மீறி நீ போனீங்கன்னா நீ உயிரோட வீட்டுக்கு திரும்பி வரமாட்டான போகல தடுத்தார அந்த சனியை முடிச்சவன். அவளாம் பொம்பளை ஐயா மூஞ்சில போய் நம்ம முழிக்கிறதா? 10 மாசம் செம்மந்து குடியிருந்த கோயில் யாரு? தாய். என்னைய தாய்ங்கிற? கட்டின புருஷ வீட்டை விட்டு போகும் நேரத்துல சரி சரி ஒரு புண்டாட்டிக்காரி என்ன செய்யலாம்? என்ன செய்யணும்? ஒரு நிறசம தண்ணி மூந்து கையில கொடுத்து ஆமா பார்த்து பத்திரமா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாயா ஆமா அப்படின்னு சொல்லி வழி அனுப்பணும். ஆமா ஆமா ஆனா அதெல்லாம் விட்டுட்டு போகையிலேயே நீ மாடு முட்டி நீ செத்துருவ, உயிரோட நீ வீட்டுக்கு திரும்பி வரமாட்டாடான்னு அப்ப சொல்லலாமா? சொல்லலாமா? போகையில தடுக்கலாமா? தடுக்கலாமா? அடைய ஆத்தாதான் எவ்வளவு சொல்லி தடுத்து பாக்குறாளே. சரி இவனாவது போட்டிருக்க போதைக்கு சவன மூடிட்டு இருந்திருக்க வேண்டியதானே? இருக்க வேண்டியதானே? அவனும் கேட்கல. சரி அவன் கூடவே ஒருத்தன் தெரியான்னு சொன்ன மாதிரி முத்துராசு அவனை பாம்பு விடுங்க அன்னைக்குன்னு வந்து வீட்டுக்கு வந்துட்டான். சரி டேய் சேதுபதி வாடா இன்னைக்கு உரங்காப்பட்டுல மஞ்சு விட்டு நடக்குது. ஆமா 2 பேரும் மாடு பிடிக்க போவோம்னு சரி எப்படி சேர்த்து கூட்டிட்டு போயிட்டாங்க. மாடு பிடிக்க போற வேலைகளை சரி குடிபோதையில போயிருக்கிறாங்க. குடிபோதையில போன ஒரு காரணம் தான் ஐயா. சரி அன்னைக்கு அந்த விரங்காபட்டி மஞ்சு விரட்டில அப்பன் சேதுபதி மாடு வெட்டி மாட்டு படுத்தி விட்டாளா? மாட்டு படுத்தி விட்டா வெள்ளச்சாமி ஏன் கத்துற? கொப்பன் இறந்து விட்டாரா? அப்பன் செத்து போயிட்டாங்க. வரும்போதுதானே பார்த்து நல்ல மனுஷன்ல சாமி தானே ஆடுவாரு, வேற ஒன்றும் பண்ண மாட்டாரு. அவனை ஏன்டா சொல்ற? கதையில சேதுவை செத்து போயிட்டாங்க. சரி சரி அப்பன் சேதுபதி மாடு முட்டி இறந்து போயிட்டார். என் தந்தை இறந்ததுக்கு அப்புறம் சரி என்ன வளர்க்க யாத்தா சம்பாகி அன்னைக்கு ஒரு வீட்டில பண்ணைக்கு இருந்தா ஐயா. பண்ணைக்கு இருந்து நிதமும் 1000 பசுமாடுகள் மேய்ச்சு கட்டி செம்பு விளக்கன ஐயா. சரி சொந்தம்னு சொல்ல யாரும் இல்ல. ஒத்த போல குடிசதை வீட்டுல வச்சிருக்கிறேன். சரி இருக்கிற காய்ச்சலா அந்த குடியார போய் குடிச்சு அழைச்சிட்டேன். சரி சரி என்னை வளர்க்க வீடு வீடா பட்டு பாத்திரம் தேய்ச்சு சரி வட்டி செம்பு விளக்கி பசுமாடு மேய்ச்சு இவ்வளவு சிரமப்படுறாளே எதுக்காக? கொல்லி வைக்க நமக்கு உருவுள்ளதான் இருக்கான்னு அம்மா என்னை விளக்குறதுக்காக. சரி என்னை எவ்வளவு செல்லமா வளர்த்தா உன்னே. ஆனா இப்படி எல்லாம் ஆத்தா நம்மளை வளர்த்தாலும் ஆமா என்னைக்கு நம்ம ஆய் வச்சு கேட்டிருக்கிறோம்? என்னைக்கு அப்ப மேச்ச மதிச்சிருக்கிறோம்? எப்ப கேட்டிருக்கோம்? எந்த இடத்துக்கு போகாதடா மகனே சொன்னாலும் அங்கேதான் வேமா போய் முதல்ல அழிக்கிறது. ஆமா எந்த வேலையை செய்யாதன்னு சொன்னாலும் அதைத்தான் நம்ம வேமா செய்யும். இப்ப தர அப்ப மேற்காலன்னா மயம் கிழக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போறானே. அப்புறம் சொல்றேன் ஆனா நமக்கு சொல்லி பரவ சொல்லி நம்ம சும்மா இருப்போமா? எப்படி இருப்போம்? ஏன் ஆத்தா மனசுல ஒரு ஆசையா நம்ம புருஷன் ஒரு குடியாரப்பே மாடு முட்டி செத்து போயிட்டானே. சரி நம்ம பிள்ளையாவது அவன் புத்தியில போயிடாம படிச்ச ஒரு ஆளாகட்டும்னு என்ன கொண்டு போய் ஆத்தா பள்ளிக்கூடத்தை செத்து விட்டா. உன்னே வாடா ஏன் நான் படிக்க மாட்டேனா? அருமை அருமை யோ சேர்த்து விட்டுட்டு விறுவிறு அவ போயிட்டா வீட்டுக்கு. சரி நான் எங்கடா பள்ளிக்கூடத்துக்குள்ள போனேன்? அதை போக மாட்டேன்னு தெரியுமே. பாட புத்தகத்தெல்லாம் கருவ காட்டுல தூக்கி போட்டுட்டு சரி காடை கொடுக்கவுதாரு கெட்ட கையில எடுத்துக்கிறவேன். சரி ஏன் ஜக்கம்பட்டி எல்லைக்கு நீர் கிழக்க வெள்ளமலைக்கான ஒரு பெரிய மலங்காடியா. சரி அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை என்றாலும் வேட்டைக்கு செல்வது வழக்கம். ஏன் மற்ற நாள்ல போக மாட்டீங்களா? ஏன் என்ன விஷயம் இருக்குதுயா? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாங்கள. ஆமா அதுபோல எந்த வெள்ள மலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேட்டைக்கு போறணும். சரி அதே மலங்காட்டுக்குள்ள ஒருத்தி வெள்ளாடு ஓட்டிக்கிட்டு வருவது வழக்கம். மலைல இருந்தா ஆடு மாடு மேய்க்கத்தான் செய்வாங்க. யோ அந்த மலங்காட்டுக்குள்ள மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் இருக்குதுங்க. சரி ஒத்த புளிய மரம். அந்த புளிய மரத்து தூருல அட யுத்தம் தண்டி பொந்து பெருசு
பழைய காலத்து பந்தா இருக்கும். நீ பாத்துருக்கிறியா? ஆமா ஆமா. பெரிய புந்தியா. அதுக்குள்ள கொண்டு போய் சரி வெள்ளம்பு காடை கொடுக்க புதாரி கட்ட எல்லாத்தையும் உள்ள ஒளிய வச்சுட்டு வேட்டையாடும் அசதி. இந்த காடை குதாரி பிடிக்க போறது மலைக்காட்டுக்குள்ள. இந்த வேட்டையாடுற அசதியில சரி சிவனேன்னு மரத்தடியில் நான் படுத்திருக்கேன். சரி சரி. அங்க ஒருத்தி ஆடை ஓட்டிட்டு வந்தான்னு நம்பர். ஆமா. ஆடு மேய்க்க வந்தவ ஆடை மேய்ச்சமா. ஆமா. ஆனா வீட்டை பார்த்து போனமான போக வேண்டியதானே. போக வேண்டியதானே. ஒரு ஆம்பளையார் படுத்து கிடக்குறானே. அப்ப நல்ல மனுஷனோ. சரி. அட ஒரு குடியார பையலோ. ஆமா. நம்ம ஒரு பொம்பளை புள்ள அந்த இடத்துக்கு எதுக்காக போகணும். சரி. நம்ம வாட்டில விலகி போய் நினைச்சிருந்த சண்டாலியா வன்னைக்கு போயிருந்தா இந்த வம்பு இன்னைக்கு வந்திருக்குமா. இந்த கதை முதல்ல வந்திருக்குமா. நான் தான் இங்க வந்திருப்பேனா இல்ல நம்ம தான் அங்க இருந்து வரப்போறோமா. ஆனா என் மனசுல அப்படி இன்னும் இல்லையா. என்னைக்கு எந்த ஒரு பெண்ணையும் நீ ஏறெடுத்தும் பார்க்க கூடாது. சரி. பெண்களை தேடி போக கூடாதுன்னு என் மனசுல ஒரு கட்டுப்பாடு. உன்னுடைய மனசுல. அப்புறம் சிவனேன்னு படுத்திருக்கேன். சரி. அவள் ஆடை ஊட்டிக்கிட்டு பாலா போன சும்மா இருக்க வேண்டியதானே. ஆமா. என் பக்கத்துல வந்து குறுகுறு என்னையவே பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஒண்ணு வெறிக்க. அப்புறம் அன்னைக்கு தாயா என் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு பெண்ணை நிமிந்து பாக்குறேன். முத அப்புறம் அன்னைக்கு தான் ஏறெடுத்து பார்க்க. சரி. அப்படி நிமிந்து அவளை பார்த்தா அடடா அவ அழகுனா அழகு. பேரழகும் பெரும் அழகும்னு சொல்லுவாங்களே. ஆமா. அது போல பிரம்மனுடைய படைப்புல இவ்வளவு ஒரு அழகான புள்ளைய இதுவரையில நான் பார்த்தது இல்லையா. சரி. அம்புட்டு அழகு. சும்மா சுண்டி விட்டா ரத்த வருமையா. எதுல அட கைகால புடி கைகால் இல்லையா. ஆமாங்க. சரி. அப்போ அழகியா அவ என்னைய பாக்குறா. சரி. நான் அவளை எந்திரிச்சு இப்படி வெறிக்க பாக்குறேன். நீ ரெண்டு பேரும் இப்படி மாறி பார்த்துக்கிட்டு இருந்த உடனே அப்ப என் மனசுல ஒரு ஆசை. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவாளா இல்லையா. ஆமா. வருவா வர்றவன் நல்லவளோ கெட்டவளோ. ஆமா. எப்படிப்பட்ட குணக்காரியா வருவான்னு யாருக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வரப்போற ஏன் மனசை புரிஞ்சுக்கிட்டாளவா இருந்தா போதும். ஆமா. நான் சொன்னா சரி நீ கேட்கிறவளா இருந்தா போதும். சரி. கெம்பேச்ச மீறாதவளா இருந்தா போதும். அதனால அவளை பார்த்தவனே மனசுல ஒரு ஆசையா உங்களுக்கு. எனக்கு ஆசை வரக்கூடாதா. வரும் கட்டுனா அவளை தாயா கட்டணும். இல்லைன்னா நாண்டுகிட்டு செத்துறேன். அதை செய்யும் போது அப்புறம் யாரையும் உங்களுக்கு சம்பளம் தர்றது. சம்பளம் ஊரில் வாங்கிக்கிறான் வேணாங்கிறியா. எனக்கு பொண்டாட்டின்னு வந்துட்டா பதாய்யா. சரி. நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு ஆச்சு அவளோடு வாழ்ந்திருந்த ஒரு சந்தோஷம் போதும். அட ஒரு மணி நேரம் வாழ்ந்தாலும் அவளோட வாழ்ந்த சந்தோஷம் போதும் நினைச்சனே. சரி. அப்படி அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் யாரை பார்த்தேன். அவ எந்த ஒரு காரியம் தெரியுமா. அவ பேர் என்ன தெரியுமா. டேய் அருப்பக்கோட்டை திருப்பவனத்தை சேர்ந்தவையா. சரி. மலைச்சாமி கோணருக்கு மலையாத்தாளுக்கு பிறந்தவ. சரி. 7 பேர் அன்னைங்கவளுக்கு. இந்த 7 அன்னைங்களுக்கும் இளையவளாக 8ஆவதாக பிறந்தவதான் இந்த வெள்ளையம்மா. சரி. அவளை தாயா இந்த வெள்ளமலை காட்டுல பார்த்தது. அந்த சண்டாளி கிட்ட தாய மனசப்ப நான் பறி கொடுத்தேன். ஆமா. ஆனா எங்களுக்கு அமைஞ்ச மாட்ட பேர் பொறுத்தான் 101 ஆளுக்கு அமையும். எப்படி உங்க பேருங்க. என் பேரு சுப்பிரமணி. உன் பொண்டாட்டி பேரு சமூகவல்லி. ஐயா அதெல்லாம் பொருத்தம் ஐயா. என்னாச்சு. என் பேர் வெள்ளச்சாமியா. அவ பேரு வெள்ளையம்மா. நான் பிறந்தது வெள்ளிக்கிழமை. நீங்க நான் போன கடை வெள்ளமலை குடும்பம் விளங்கும்டா. ஐயா நீ வெள்ளிக்கிழமை பிறந்த அப்பனை தூக்கி வச்சுட்ட. ஏன்டா அப்படி சொல்ற பாய்ப்பில. ஐயா அப்ப நான் பிறந்த நாள் அவன் செத்து போயிட்டாங்க. வெள்ளிக்கிழமைக்கு ஆம்பளை பிள்ளை பெறக்கூடாதுப்பா. ஏன் யோ அப்ப நீ வெள்ளிக்கிழமை தானே பிறந்த. நான் வெள்ளிக்கிழமை பிறந்தேன். சரி. உங்க அப்பா என்ன இருக்கிறாரு. சித்தப்பை மண்டையை போட்டான்ல. சித்தப்பை மண்டையை போட்டானா. ஆமா. ஏண்டா நீ இருக்கிறதுக்கும் உங்க சித்தப்பை சித்தத்துக்கு என்னையா சம்பந்தம். எங்க சித்தப்பனுங்களுக்கு தான் சம்பந்தமே. ஏன் எங்க அப்பா கல்லு தூர்மாரில் அப்படியே இருக்க. சித்தப்பை மட்டும் மலங்கிட்டா. அவன் என்ன ஒண்ணு அவன் அப்போ நீ ஒப்பனுக்கு பிறக்கல இல்ல. சரி விட்டுரு. அப்படி வெள்ளிக்கிழமை நான் போன கிட்ட வெள்ளமலை காடு. நான் செய்கிற வேலை வேட்டையாடுறது. இத்தனை பொருத்தம் இருக்கையில் ஜாதகம்னு ஒன்று பார்க்கணும் ஐயா. அவ்வளோ ஒரு ஆசை. பொண்டாட்டியை வந்துட்டா வெள்ளையம்மாதான்னு மனசில் ஆணித்தரமான ஒரு ஆசை. ஆனால் அவளை பார்த்ததுன்னு நாளில் இருந்து எனக்கு இந்த வேட்டையாடுற ஒரு சிந்தனை எனக்கு இப்போ வரலையா. சரி. எப்படி வரும் மனசில் ஒருத்தி நினச்சிக்கிட்டு நம்ம வேட்டையில் போய் குறி வச்சா குறி பிடிக்குதா. எப்படி பிடிக்கும். விடுறம்பளா விளைகிறது. அதனால அந்த வெள்ளம்பு காடை கூட தூக்கி போட்டுட்டு. சரி. பக்கமேளா வதீங்கப்பா இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு. சரி. அவ பின்னாடியே தெரிகிறது. நம்மளை திரும்பி பாப்பாளா நம்ம கிட்ட வந்து ஒரு வார்த்தையாவது பேசுவாளா. மனசுல எந்த அளவுக்கு ஒரு ஏக்கம் இருக்கு தெரியும். எந்த அளவுக்கு ஒரு பாசம் வச்சிருக்க பொம்மையில. ஆமா சொல்லணும் இல்ல. நேற்று சித்தியை போட்டு எல்லாம் தூக்கி கங்காதிரியாமல. அப்புறம் சொல்றேன் என்ன அதுக்குள்ளேயும் எல்லாம் படுகளத்துக்கு போன மாட்டோம் படுத்துருச்சா. என்னையா தம்பி இவங்கெல்லாம் 100 நாள் வேலைக்கு போறவங்க. 100 நாள் வேலைக்கு. ஐயோ இப்போ எங்கேயா 100 நாள் வேலை நடக்குது. அதில் தான் நிப்பாட்டிட்டாங்களே மொத்தத்துக்கு. இல்லை நடக்குது. பாதி நடக்குது. எங்க பாதி ஊர்ல. ஆமா நம்ம ஊர்ல கிடையாது. ஆமா
ஆனா போனது மாட்டான் போட்டு தூங்குறாங்களே இப்ப அவங்கள சொல்லி என்னத்தை என்ன பண்றது எழுப்பிட்டா வீட்டுக்கு போயிருவாங்க. அது மட்டும் இல்ல வரிசையா நிகழ்ச்சி பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் தலையை சாய்ச்சி அப்புறம் எதிர்த்துக்குருவாங்க. ஆமா அது வரைக்கும் சாமி அழைக்கிற வரைக்கும் தைரியம் யாரும் எழுப்பிட வேண்டாம். ஆமா ஆமா விறுவிறுன்னு வீட்டுக்கு போயிட்டோம்னா திரும்பி வர மாட்டாங்க. ஆமா அங்கனே படுத்துருவாங்க. ஆமா அவ்வளவு ஒரு ஆசைங்க சொல்லிவாரு. தந்தடனடா அடே தந்தடனடா தந்தடன தந்தடன தந்தடனடா அத்த மகளே இந்த பூச்சையிலேயே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே ஆத்த மகளே ஏன் செப்பு சிலையே பார்த்தடோன்னு ஆசைப்பட்ட தென்னங்குலையே மாமரத்து மாங்குளத்து செவந்தது போல முகமும் கொடிக்குதடி மச்சானாரும் காத்திருக்க மணிக்கணக்கா எம்மனமும் வலிக்குதடி உங்கள்ளி ஒரு பார்வடியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமா வண்டி ஆத்த மகளே ஏன் செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே அத்தங்கர ஓரத்தில அத்தனையை விட்டு புட்டு எனக்காக காத்திருந்த நீ எனக்காக காத்திருந்த ஆத்தக்கார ஓரத்தில அத்தனையை விட்டு புட்டு எனக்காக காத்திருந்தே எனக்காக காத்திருந்தே மக்கர ஓரத்தில கண்மணியை நீ வந்து கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட நினைச்ச பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அவன் பாசம் நினைச்சு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் மாமன் பாசம் அத்த மகளே செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே பள்ளிக்கூடம் போகும்போது ஊர கண்ணி பார்த்ததை இன்னும் நான் மறக்கலையே அடி இன்னும் நான் மறக்கலையே பள்ளிக்கூட போகையில் ஓர கண்ணை பார்த்தது இன்னும் நானும் மறக்கலையே அது இன்னும் நானும் மறக்கலையே நெஞ்சுக்குள்ள கோவில் கட்டி நித்த ஒரு பூஜை செஞ்சேன் சாமிக்குன்ன தெரியுமாடி நம்ம சாமிக்குன்ன தெரியுமாடி உறவு தடுக்குது ஒரு நிமிஷம் மாமன் நினைப்பு பல வருஷம் உறவு தடுத்தது ஒரு நிமிஷம் மாமனிடப்பூ பல வருஷம் அத்த மகளே செப்பு சிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே மாமரத்து மாங்குளத்து செவந்தது போல முகமும் தொலைக்குதடி மச்சானாரும் காத்திருக்க மணிக்கணக்கா எம்மனமும் வலிக்குதடி உங்கண்ணி ஒரு பார்வடியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டி ஓமா வண்டி அத்த மகளே இது பூசிலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டே தென்னங்குலையே தந்தடானடா தானே தந்தடானடா தானே தந்தடானா 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 புட்டெல்லாம் மனுஷன் எனக்கு அப்போ ஆசை. சரி அந்த வெள்ளைய மலை எப்படியாவது கட்டிடணும் முன்னும். ஏன்னா எந்த ஒரு பிள்ளையும் விரும்புறது முக்கியம் இல்லையா? சரி அப்ப மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம நம்ம விரும்பக்கூடாது இல்ல. மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு போ லட்சுமி அட அவ என்னத்த நினைச்சுக்கிட்டு இருப்பான்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆழம் தெரியாம காலை கொண்டு போய் விட்டா ஆமா அவதிப்படுறது யாரு? டேய் ஆழம் தெரியறதுக்காக விடுறது வேற, தெரியாம விட்டு மாட்டிக்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஆமா ஆமா அனுபவம்டா. அப்புறம் சொல்ற தேவையில்லாத வேலைடா அதெல்லாம். அனுபவம் இல்ல ஆழம். என் மேல அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரி நம்ம ஆசைகள்லாம் சொன்னா தானே தெரியும். ஆமா சொல்லிடலாமனு தைரியத்துல அவ பக்கத்துல போறது. நீ அப்புறம் மனசுல ஒரு பையன்
இங்க நம்மளை பிடிக்கலையோ நம்மளை வேணான்னு சொல்லி ஓரான உதச்சு விரட்டிடுவாலும் ஒரு பக்கத்து பையன் திரும்பி முடியாந்துடுறேன் நீ இப்ப பயமா இருக்குதா? ஆமா. ஆனா ஒரு பக்கத்து சொல்லாம இருக்க முடியலையா? சரி இப்ப கிட்ட எப்படா தைரியமா சொல்றது பார்க்கையில அப்ப தாண்டா வந்துச்சு அப்பே முத்து எனக்கு என்ன பத்தி விறுவிறுவிறுன்னு போனே கருவா காட்டுக்குள்ள எதுக்கு விஷயம் இருக்குதுயா? என்னையா நீங்க கருவா காட்டுக்குள்ள போன ஞாபகம் இருக்குதா இல்லையா? நாங்க அனுபவம் இன்னைக்கு காலையில கண்டிப்பா இளையங்குடியில 100 ரூபா ஆட்டோ சேரோட எடுத்து போனோம். என்ன சொல்றீங்க? ரெங்கராசன் நானும் போனோம். போறீங்களா? சித்தியாக்கு தர 100 ரூபா எடுத்து போன ஆட்டோ. ஏன்னா அன்னைக்கு இருக்கிற காலமான கருவக்காடு கம்மங்காடு மாங்காடு பனதோப்பு பாலக்கடத்தூர் சங்கம்புதர்னு எங்கிட்ட அது காட்டுக்குள்ள வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. கஞ்சா கல்லு சாராயம் பட்டதண்ணி எல்லாம். ஆமாண்ணே. அது போல இவர் சக்கம்பட்டி கருவக்காடுல வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரி விறுவிறுன்னு உள்ள போய் எல்லாத்தையும் வாயை கலந்து குடிச்சுட்டேயா போதை ஏறிடுச்சு உங்களுக்கு. மருக சும்மா ராஜ போதையா அம்புட்டு போதையிலையும் அப்படியே தள்ளாடி 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 போயிட்டேன் வெள்ளமலை காட்டுக்குள்ள. சரி உருண்டு வறண்டு கலந்து போயிட்டேன். டேய் 1000 குடியாரேன். சரி குடங்குடமா குடிச்சாலும் குடியார மட்டும் வெளியே தெரியாது. ஆமா போதையிலே தடம் முரண்டாலும் இடம் மாறல மாட்டீங்க. நாம் ஊர இடம் மாறுமா? ஆமா கணக்கா போயிட்டேன் அங்க. சரி அவளை ஆட வச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு தைரியம் வந்துருச்சு. எப்படி? போதையில இருக்கிறோம்ல. ஆமா கூட ஒரு 10 ஆள் நிக்கிற மாட்டான். பக்கத்துல போயிட்டேன். போதைய போட்டனாலதான் இவ்வளவு தூரம் போனேன். போதை ஓடல இந்த ஜென்மத்துல சொல்லி இருக்க மாட்டேன். ஆமா போயிட்டே அடி சண்டாளி வெள்ளையம்மா வெள்ளையம்மா என்னைக்கு முன்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும் அடி எப்ப இந்த இடத்துல முன்னைக்கு நான் பார்த்தனும் அந்த நாள்ல இருந்து என் மனசு ஏங்கிட்டலடி. சரி நான் யார பார்த்தாலும் அது உன்னையே பார்க்கற மாட்டா இருக்குது. யாரு பேசினாலும் நீ வந்து பேசுறது மாட்டான் கேக்குது. சரி உன்னை நினைச்சிட்டு போய் நான் வீட்டுல படுத்தேன்னா எனக்கு தூக்கம் வருதா? அப்படி வரும். நான் பாய் போட்டா எனக்கு படுக்க வருதா? எப்படி வரும்? இரும்பு போய் கேட்கும். என் கண்ணோர துருவா உறுத்ததடி சண்டாளி. சரி உன்னை மனசார விரும்புறேன். சரி மட்டும் நீ சொல்லு. சரி உன்னை காலம் முழுவதும் கண்கலகம் வச்சு நான் காப்பாத்துறேன்னு சொன்னையா? சரி அந்த சண்டாளி என்னை பார்த்து கேட்டா ஒரு வார்த்தை. அடா போடா குடியார போயில. யாரு? ஒண்ணு இல்லையா என்னைய பார்த்து கேட்டா. ஒண்ணு ஐயா அப்ப நான் குடியாரனா? இல்ல நான் குடிச்சு என்ன எங்கயாவது நீங்க பாத்துருப்பீங்களா? எங்க பார்த்தோம் அண்ணே குடிச்சதை நாங்க பாக்கலனே. சரி உங்க பேக்க திறந்து பார்த்தே 3 கோட்டு உடைக்காம இருக்குனே. அது என்னோடது இல்லையா? ஆல்ரவுண்டு காரணது ஒண்ணு தாளக்காரனது ஒண்ணு. சரி ஒருத்தர் வளர்ந்து கட்ட ஒருத்தர் வந்திருக்கான் பாரு. அவங்க எழுத ஆளுக்கு ஒண்ணும் அவங்க பேக்கில் வச்சு அது காடா போயிருதுன்னு எழுதி என் பேக்கில் வச்சிருக்கிறேன். சரிண்ணே சரிண்ணே. ஏய் என்னை குடியாரன்னு கேட்டா ஐயா என்னை விட இனி குடியாரன்னு கேட்டேன். நான் சிறுபிள்ளை யாருக்கையிலும் மாடுபட்டு செத்து போனா எப்பேன் அவன் செத்த துக்கத்தை நினைச்சு நான் குடிக்கல பாட்டி. என்ன வழக்க வீடுபடா பண்ணைக்கு இருந்தா யாத்தா அவ பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிக்கலடி. சரி என்னைக்கு சண்டாளி உன்ன மனசுல நினைச்சனும் மனசுல நிம்மதி இல்லாம ராப்பகல உறக்க இல்லாம சரி என் ஆசையெல்லாம் ஓங்கிட்ட வந்து சொல்லுங்கிற ஒரு தைரியத்துக்கு தாண்டி இப்ப நான் குடிச்சேன். சரி சரி குடிக்கார இல்ல என்னை ஏத்துக்கவில்லையமா நான் சொன்னேன். அப்ப தாய உண்மையை சொல்றான். என்னன்னு வெள்ளச்சாமி எம்பிட்டு மரியாதை பத்தியா இல்லையா? மரியாதை அவ வாயிலே குத்தனப்படியே டே வெள்ளச்சாமி எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க. யாருக்கு? வெள்ளையமாளுக்கு. ஓ வெள்ளையமாளுக்கு பூக்கடை வெள்ளையமாளுக்கா? திருப்போணத்து வெள்ளையமாளுக்கு. சரி சரி 7 பேர் அண்ணங்க இருக்கிறாங்க. 7 அண்ணங்க எனக்காக 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்கிறாங்க. மெத்த வளர்க்கறாங்க. ஆனா அந்த ஒத்த பிள்ளைய அண்ணங்க எப்படி வளர்க்கறாங்கன்னா எப்படி 7 மத்த வீடு கட்டி இருக்கிறாங்களா? இந்த 7ஆவது மெத்த மேல தங்கச்சியை விட்டுட்டு 7 அண்ணங்களை கீழ இருந்து பாத்துக்குவாங்க. கீழ இருந்து மேல பாத்துக்கிறது. நீ எல்லாம் பெரிய படிச்சிருக்கையா? கீழே பாதுகாப்பா பாத்துக்குறாங்க. சரி சரி அப்படியெல்லாம் எங்க அண்ணங்க வளர்க்கறாங்க. நான் அதெல்லாம் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆட வைக்க எனக்கு தலையில தாயா. சரி ஆனா உன்னை பார்க்கணும் தான்டா நானும் வந்தேன். நீ ஒரு குடியார பையன் தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படி நான் உன் கூட வர்றது? இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்லுறேன். சரி நாளைக்கே வேற ஒருத்தி வந்துட்டான்னா ஆமா என்னை நீ மறந்துட்டு அவ பின்னாடி போயிட மாட்டேனடா நிச்சயமான கேட்டா பொண்ணு. அங்கதான் விஷயமே இருக்கு. அப்ப நான் அப்படி போயிடுவேனா? யாரு கண்டா இன்னைய பெத்த நீ எப்படி சொல்ற பீத்தப்பையில தம்பே? நல்ல மனுஷன் நல்ல மனுஷையா? ஆனா ஒரு சில பேர் சொல்றாங்க என்ன பொந்துக்கள்னு சொல்றாங்க. ஐயோ இன்னைக்கு அந்த சண்டாளி சரி இன்னைக்கு பார்த்து அந்த ஒரு வார்த்தை அவ கேட்டாலும் நான் அன்னைக்கு விட்ட வேண்டா குடிக்க இது வரைக்கும் நான் அந்த வேலைக்கே நான் போறதில்லை. அதனாலதான் குடிக்கிற ஆளு பக்கத்து கூட போய் நிக்கிறது இல்லை. வெள்ளச்சாமி என்ன பொய் சொல்லாத மேடையில. யோ வெள்ளச்சாமி நான் குடிக்க மாட்டேன். உள்ள இன்னொருத்தர் இருக்கிறியா ஐயோக்கிய பையன் என்னையா? சரி சரி யோ உள்ள இருக்கிற இன்னொருத்தன்
அவளுக்காக நான் குடிய விட்டு திருந்தினேன். சரி. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை அப்ப என்னை ஏத்துக்கிட்டா. ஆ, ஆ. இருமனது பெருமனதானது. அந்த நாள்ல இருந்து என்னைக்கு பார்க்காம அவளும் அவளை விரிஞ்சு நானும் ஒரு நாள் கொடுக்கறது கிடையாது. சரி. இதுக்கு மேல நான் சும்மா இருப்பேனா? எப்படி இருக்கு? எப்படா பொழுது முடியும்னே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆமா. தூக்கம் வராதா? பொழுது விடுஞ்ச உடனே இந்த வெள்ளம்பு காடை கொடுக்க கட்ட எல்லாத்தையும் எடுத்துட்டு வெள்ளமலை காட்டுக்கு போயிருவேன். கணக்கு அவளும் ஆடை ஓட்டிட்டு இங்க வந்துருவா. பெட்டிக்காரரே, நாங்க 2 பேரும் அந்த புளிய மருத்து பொந்துக்குள்ள உள்ள போயிடுறது. பெரிய பொந்தா அப்ப 2 பேர் போறது மாதிரி இவ்வளவு பெருசியா? ஏன்னா அவ ஒரு சாதிங்க, நான் வேற சாதி. நாங்க இருவரும் எப்படி இனமிட்டு இன மாதிரி விரும்புறதே. யாராவது உங்களை மாட்டம் பொறுக்காத வேலைங்க யாராச்சும் நீங்க இல்லையா? அட உங்களை இல்ல, யாராவது பார்த்துருந்து போய் வண்ணைக்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா சரி எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க. அதனால யாருக்கும் தெரியக்கூடாது நாங்க மறைஞ்சு பேசின இடம் தான் கொண்டி புளியமர்மன் பேர் வந்தது. என்னதான் நாளைக்கு நம்ம நம்பி வாழ போறவ ஆசைப்பட்டு எங்கிட்ட தான் கேட்பலாம் இல்லையா? வாடி எங்களோட கூட்டிக்கிட்டு மதுரை மேல்மாசி விதி மார்க்கெட்டு போயிருவேன். காய்கறி வாங்கவா? அவ கையை நீட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பையா. என்ன கேட்டாலும் கூட டேய் நீ எனக்கு அப்பே. ஆமா. அந்த புள்ள உனக்கு மருமக வேணுமையா? கட்டினத்தானே மருமக. நாளை பிள்ளை நீ வீட்டுக்கு கூட வராத, உன்னையெல்லாம் நம்ப முடியாது. சரி. அவ ஆசைப்பட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளுக்கு எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா? இருந்தியா பாசங்க. விளையுமா யோ விளையுமா வாடினா குடுகுடுன்னு முன்னாடி விளையாடுவா. ஒரு காளி உண்டாக்கிற பார்வதே நான் சொல்றதுலாம் கேட்பா. ஐயா தாலி கட்டிக்கிற அது ஒரு குரு தான். ஏய்யா இப்படிலாம் இருந்த என் வாழ்க்கையில யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல, ஊரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியல. அந்த சண்டாளி நான் பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் ஒண்ணு வந்துச்சியா. ஏன்னா என்னதான் ஒரு பொண்ணா இருந்தாலும் புத்தி பத்தி பார்த்து கேட்டாலும் பெண்புத்தி தானே. இன்னைக்கு நான் முக்கியம்னு சொன்னவ நாளைக்கு அவங்க ஆயப்பனுக்கு பயந்துக்கிட்டு அவங்க அண்ணங்களுக்கு பயந்துக்கிட்டு நீ எனக்கு முக்கியம் இல்லடான்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டேன்னா நமக்கு இது என்ன ஆகுறது? ஆமா. எனக்கு அப்ப மேல அப்ப நம்பிக்கை இல்லை. சரி. அடியே சண்டாளி, இன்னைக்கு என்ன விரும்புறேன்னு சொல்றீங்கல்ல என் கூட வாடின்னு அவளை கைய புடிச்சு தர 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 இழுத்துட்டு போனையா. ஐயோ அவ தள்ளி நின்னாயா வாடின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டேன். மதுரை மீனாட்சி அம்மனுடைய ஆளுகத்திற்கு அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு யோ சாட்சி வைக்கலையா, சாட்சியாக வைத்து கோயில போய் சாட்சியை சொல்ற பீத்தப்பையில சாட்சியாக வைத்து என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட செத்தாலும் என்னோட என்னை விட்டுட்டு ஒரு காலத்தை பிரிஞ்சு போயிட மாட்டாடு சத்தியம் பண்ணி கூறிய வெள்ளிக்க மாட்டேன். அவகிட்ட சத்தியம் கேட்டேன், அவளும் சத்தியம் பண்ணா. அம்மா ஒரு புடிமான வேணுமா இல்லையா? ஆணியை அழுத்தி அடிக்கலனா புடிங்கிட்டு போயிடும். நம்பிக்கைக்காக சத்தியத்தை வாங்கினேன். சரி. என்னைக்கு அந்த சண்டாளி இடத்துல சத்தியம் பண்ண நாளும் அந்த நாள்ல இருந்து ஏன் ஆத்தா படுத்த படுக்கையில கிடக்குறேன். விளங்காத முண்டன்னு நான் ஒரு ஆள் என்ன ஒண்ணுமே. சரி. பெத்த தாயை பாத்துக்கிறவனா இல்ல வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் அந்த சண்டாளியை தானே பாப்பனா. சரி. அட இவள் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு கூட போய் பாத்துக்கலாமே. ஆமா. ஆத்தா உசுறு போயிருச்சுன்னா நமக்குன்னு யார் இருக்கிறா? அதனால வெள்ளமலை காட்டுக்குள்ள போறதை விட்டுட்டு என் ஆத்தா உயிரை காப்பாத்த எப்படப்போல ஊரா வெயிலாட்டத்தை ஆட போறதுமா சிலம்பாட்ட ஆட போறதுமா ஆட்டத்துக்கு போய் ஆத்தா உயிரை காப்பாத்தனேன். சரி. அந்த வெள்ளமலை காட்டுக்கு போக முடியல. நான் சரிவர வெள்ளமலை காட்டுக்குள்ள வராதனால இந்த சண்டாளி நினைச்சுக்கிட்டா இந்த குடியார பெண்மலை சத்தியம் பண்ண ஏமாத்திட்டான்னு நினைச்சுக்கிட்டு சரி என் வெள்ளியம்மனை இங்க வர்றதில்லை. அன்னைக்கு விட்டுட்டு போனவதாயா. அப்புறம் எங்க போனா என்ன எங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா அவ உயிரோட இருக்கிறாடா இல்லையா கொடுக்க தெரியாதுங்க. நல்ல பார்க்கல. ஆனா மனசுல ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த ஆத்தருடைய வாசல் நாங்க பண்ணிக்கிட்ட சத்தியத்துக்கு நீதி ஒண்ணு இருந்துச்சு. பங்கள டீசல் பங்கல்னு பேசிட்டு இருந்த பெட்ரோல் பங்கல பெட்ரோல் பங்கலையா நீ வர புது கதையை ஒரு கட்டி விடுற பேசாமரியா லைவ் ஏற்கனவே பல பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. ஆனா அந்த சத்தியத்துக்கு நீதி இருந்துச்சுன்னா என் வெள்ளியம்மா என்னைக்கிறதா எனக்கா காத்துக்கிட்டு இருப்பான். சரி. எப்படாபட பார்ப்போம் எப்பப்ப கூட பேசுவோமோன்னு ஆவலோட காத்துக்கிட்டு இருந்த வேலையில இந்த வெள்ளச்சாமியுடைய காத்து வீண் போகல. என் வெள்ளையம்மனை சந்திக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பங்க. சரி. என் வெள்ளையம்மா ஊர்ல அருப்புக்கோட்டை திருப்பமணத்துல இன்னைக்கு முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடக்க போகுது. அந்த சாத்திர திருவிழாவில் இந்த வெள்ளச்சாமியினுடைய சிலம்பாட்ட போட்டிக்கு முகிலாட்ட நிகழ்ச்சி வேண்டும் என்று அந்த ஒரு நாட்டு மக்களாய் என்னுடைய வருவதில் பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா நான் தான் வரப்போறேன்னு அவளுக்கும் செய்தி கேட்டிருக்கோம்.
அப்ப வருவா இந்த வெள்ளச்சாமிக்காக வெள்ளையம்மா வருவா அந்த சண்டாளியை பார்க்க போறியா அதுக்கு முன்னாடி சரி இந்த கூட்டத்தில் இருக்கிற மாடுகளை கண்டுபிடிக்கணுமா இல்லையா ஆமா சாமி அழைக்கலாமா ஆமா